இன்றைக்கான மினி vlog என்னென்னு பார்ப்போமா? காலையில் ஸ்கூலும் கிளப்பணும், ஆஃபீஸும் கிளப்பணும். ஸோ மார்னிங் எப்படி போச்சு? நைட்டே வந்து டிஃபன் கூற வச்சுருந்தேன், ஆனால் மாவு புளிக்கவே இல்லை. சரி கொஞ்சமாக உப்பு தோசை போட்டால் உப்புன்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஓரெல்லாம் கருப்பாயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து நூடுல்ஸ். ஸோ இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பீலர் வாங்கியிருந்தேன். எல்லாமே இருக்க போல் இதில். இப்படி சீவிரம் அப்படி சீவிரம் வரவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து இப்படி திருப்பி அதை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா இது சீவும் போது நல்லா நூடுல்ஸ் மாதிரி நீட்டாக சூப்பராக வந்துச்சு. சரி கேரட் மாதிரி பீன்ஸும் வரும்னு பார்த்தா பீன்ஸ் நல்லாவே வரலங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி அது ஒரு சைட் போட்டாச்சு. அப்புறம் வந்து இட்லி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இட்லியை ஊற்றிட்டு எப்பவுமே நல்லா வந்து ஆவி வரும்போது தான் வந்து இட்லி பாத்திரத்தை மூடி வைக்கணும். நூடுல்ஸோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நூடுல்ஸோட கவர் வந்து நம்ம வந்து எப்போவுமே கொட்டிட்டு அதுக்குள்ளே எதனா வண்டு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அது யூஸ் பண்ணணும். இல்லை சில டைம் நம்ம கொட்டும்போது எதனா வண்டோடு சேர்த்து நம்ம அதையும் சாப்பிட்ருவோம். இட்லி வந்து வெந்திருக்கா பார்த்து இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒரு விரல் வந்து இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து கையில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ கொஞ்சம் நூடுல்ஸ் கொஞ்சம் காரமானதால் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஸ்கூல் கிளம்புறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒன்று பண்ணாலும் இவங்க அடம் பிடிக்கிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வேண்டவே வேண்டாம். மாம்பழம் பிடிக்காத முதல் நாள் நீ மட்டும் தான் இருப்பேன்னு. எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா ஹீட் ஆகிடுமா. நீ நூடுல்ஸ் கூட ஹீட் தானா? இல்லை. ரெண்டாவது அடம் என்னன்னா இந்த கிழங்கு வச்சுருக்கோமா, இந்த கிழங்கு வந்து எனக்கு குட்டீஸில் இன்னொரு பாதி பீஸ் தான் வைக்கணும். அது ஒரு அடம், அதுக்கு ஒரு அழுகு. அப்படி இப்படி பண்ணி குளிப்பாட்டிட்டு அவங்க அப்பா நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே முடிச்சிருப்பப்பா டைம் ஆகிடுச்சு போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு லஞ்சை பேக் பண்ணிட்டு வந்தா போய் அவங்க அக்காவை சாப்பிட விடாமல் ஒரே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால் ஒரே கத்து. அப்புறம் கடகடன் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிவிட்டு அப்புறம் அவளை ரெடி பண்ண போயாச்சு. எப்படி இருந்தாலுமே 8 மணிக்கு வீடை கிளம்பி ஆகணும், ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்பாக ஓட்டிட்டு இருந்துச்சுங்க. இதில் 2 இட்லி வேணால் 1 இட்லி போதும். பிக்கல் 2 இட்லி சாப்பிடணும். அப்புறம் இந்த கிளிப்பு தான் வேணும், இந்த சைடுக்கு இந்த கிளிப் போடணும், அந்த சைடுக்கு அந்த கிளிப் தான் போடணும். ஒரு வழியாக ரெடி பண்ணிவிட்டு தண்ணி பாட்டில் வைக்காங்க. இந்த பாட்டில் உள்ளவே போகல, லீக் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட வந்தேன். பார்த்தீங்களா லஞ்ச் பாக்ஸ் எப்படி சூப்பராக காலியாக இருந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் என்ன மேடம் வந்தோடனே டிவியில் கொண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2K மம்மிஸ் வேர்ல்ட். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்ப்போமா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன அப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி பன்னீர் வந்து க்யூப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் பெப்பர் போட்டுருங்க. அதுவுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். பாயில் பண்ணியிருக்க கார்ன் அதுவுமே அதில் ஆட் பண்ணி எல்லாமே ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 முட்டையை வந்து உடச்சி போட்டு ஒரே ஒரு செகண்டில் இந்த சாதத்தையும் போட்டு அதோடு நல்லா கலரிடுங்க. நான் என்ன பண்ணேன், சாதத்தில் வந்து உப்பு போட மறந்துட்டேன். அதனால் வந்து சாதம் போட்ட அப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட்டோ பெப்பர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. அப்போ அந்த சால்ட்லாம் நல்லா அந்த ரைஸில் வந்து இறங்கிடும். பெப்பரோட காரம் கொஞ்சம் இறங்கும். மைல்டாகவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பரோ இதை போட்டுக்கோங்க. என்னோட பச்சை மிளகா கொஞ்சம் காரம், அதனால் நான் வந்து 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். பெப்பர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. குழந்தைங்க வந்து டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. பெரியவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்குமே இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டி கொடுத்தோம்லாம். சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் வந்து மைல்டாக இருந்தாலுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சுடுசுடாக வந்து பொங்கல், அதுக்கு வந்து சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உளுத்த வடை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த உளுத்த வடை வந்து பாப்பா வந்து பொங்கல் சாம்பார் மட்டும் சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லிட்டு அதனால உளுத்த வடை வந்து லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரியும் கண்டிப்பாக பாப்பா வந்து பாக்ஸ் வந்து காலி பண்ணிட்டு வருவான்னு. ஸோ 3 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாக்ஸ் வந்து ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து பண்ணிட்டோம். எல்லாமே வந்து மேடம் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அடுத்த நாள் என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து உளுத்த வடை வச்சாச்சு, ஒரு பெரிய வடை, ஒரு குட்டி வடை, அப்புறம் வந்து கொஞ்சம் கார்ன் தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கிட்டோன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கார்ன் ஸ்வீட் கார்னை எவ்வளோ வச்சாலுமே மேடம்க்கு வந்து இறங்கும். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணலாம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் வந்து 2 கொட்டை வந்து காரமணியும் மூக்கல்லையும் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து காலைல கொஞ்சம் உப்பு போட்டு விசில் விட்டுருக்கேன். தேங்காய் போட்டு கொடுக்கலாம், தேங்காய் துருவி போட்டு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா பிஸ்கெட்ஸ் கலந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த புட்டிங் கேக் அதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்ப போகிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க.
சொல்லவா கேட்குறீங்களா? நம்ம வந்து வெளியில் போகும்போது ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கோ இல்லை ஒரு நல்லதோ கெட்டதுக்கோ போகும்போது நம்ம நிறைய புது புது பீப்புள் வந்து மீட் பண்ணுவோம். அதில் சில பீப்புள் வந்து நார்மல் பீப்புளாக இருப்பாங்க, அது அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். இல்லை சில பீப்புள் வந்து கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து புது பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை தான் சொல்லுங்கள், முடிச்சு கொடுத்துடலாம், பார்த்துடலாம், பண்ணலாம் அப்படின்வாங்க. சரி நம்மளும் ஓகே சொல்லிவிட்டு நார்மலாக வந்துடுவோம். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து என்ன நினைப்போம்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம நெய்பர்ஸோ இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கிறவங்கக்கிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ஹெல்ப்புக்கும் போய் நிற்கக்கூடாதுன்னு தோணும். எதுக்காக? காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ண போயோ இல்லை ஏதோ ஒரு காசுக்காகவோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்கே வந்து பெருசாக வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஒரு ஹெல்ப்காக போயோ இல்லை ஒரு காசுக்காக போயோ சொல்லிட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் கிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஏதோ புலம்போ, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க நீங்கள் இவ்வளோ பீக்கில் இருக்கீங்க, கண்டிப்பாக இவர் வந்து முடிச்சு கொடுப்பாங்க, பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒருத்தரை காமிப்பாங்க. அது வந்து அவங்க சொந்த ஹஸ்பண்டோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ அவங்களே யாராச்சும் இருக்கும், அவங்க கூடயும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கும், ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், வெளியிலலாம் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப பீக் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே, எங்கே போனாலும் காசு தான் கேட்குறாங்க, ஆனால் வந்து நம்மளோட பிரச்சனை வந்து சரியாகவே மாட்டுது, சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்காச்சும் நம்மளுக்கு கரெக்டாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சி நம்ம போவோம். ஆனால் வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசியாக வந்து என்ன ஆகும்னா, இதுக்குமே வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணி நிற்பாங்க. ஆனால் வேலை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் தான் வந்து வேலை பண்ணி முடிச்சு கொடுத்த மாதிரியே பண்ணுவாங்க. இன்னமும் ஆக்சுவலாக நம்ம தான் வந்து தெரிஞ்சு நம்ம பண்ண வேலைக்கு தான் நம்ம வேலை முடிஞ்சிருக்கோம். ஆனால் அவங்க போயிட்டு சும்மா அட்டெண்டன்ஸ் போட்டு அதை இது சொல்லிவிட்டு ஓகே ஓகே இதெல்லாம் எங்களால் தான் முடிஞ்சிச்சு, அங்கே பார்த்தா நம்மளோட காசும் போயிருக்கும், அந்த வேல்யூ நடந்திருக்காது, தேவையில்லாமல் நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பை கேட்டு அவங்களுக்காக போகணும், அதனால நம்ம அந்த வேலையை பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். இந்த டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டு அந்த காசு வாங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் பண்ணாமே வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா? இல்லை பக்கத்தில் நெய்பர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனால் வந்து நம்மளோட வேலையும் ஆகாது, தேவையில்லாமல் காசும் போகும், தேவையில்லாமல் சரி நம்ம ஈஸ்வர் காலையிலே வந்து காராமணியும் உருளைக்கிழங்க போட்டு முதல்ல விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் இல்லையா, அதனால் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். எப்படி இருக்குது நம்ம கோலம்? சிம்பிளாக அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குல்ல? அதுக்குள்ளே வந்து கிழங்கு விசில் வந்துட்டு இருந்துச்சு. சரி நெல்லிக்காய் ஜூஸ் முதல்ல போட்டுடலான்னு நெல்லிக்காய், மிளகு, சீரகம், உப்பு, கருவேப்பிலை, விளக்கம் போல் தாங்க போட்டுட்டு சியா சீடோ கொஞ்சம் சப்ஜா சீடோ ஊற வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே கலக்கி குடிச்சாச்சு. என்ன இப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சார், அதனால அவர் கூட கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க வந்தாச்சு. இதில் என்ன பண்ணால் ஒரு 4 உருளைக்கிழங்கு கொஞ்சமாக காரமணியை எடுத்து இந்த மாதிரி மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், ஏன்னா அப்படியே ராவாக கூட போடலாம், ஆனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக வந்து பெருங்காயம், சீரகப்பொடி, மிளகு தூள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை நான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு சைடில் வந்து கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்புத்தை வந்து வதக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வந்து வறுபட்டுரும், கடாயோ அடி பிடிக்காது. ஸோ சிம்பிளாக வச்சு இந்த மாதிரி சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், இந்த மாதிரி பூண்டு வந்து கழுவிட்டு முழு தோலோட அப்படியே பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கினா புளிக்குழம்பு மசாலா ரெடி. சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து இந்த மாதிரி தோலோடு சேர்த்தது ரொம்பவே நல்லதாக இருந்தால் நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம்
எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு மிளகாப்பொடி போட்டுட்டு இதில் இந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த காரம் வந்து அது நல்லா இறங்கும். அது கூட நம்ம வேக வச்சுருந்தாங்க இல்லையா மீதி இருந்த உருளைக்கிழங்கு காரமணி, இதுக்கு பதிலாக காரமணிக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலக்கொட்டை நைட்டே ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். காஞ்ச கடலக்கொட்டையாக இருந்துச்சுன்னா. பச்சை கடலக்காரனா அப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ மசாலா ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றி, புளி வந்து நான் வந்து இந்த கொட்டை வேக வச்ச தண்ணி இருக்குல்லையா அதிலே வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம குட்டி துருவன் சார் எந்திரிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கோ காரமணியோ ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்காக தான். அதில் கொஞ்சமாக ஆரிகானோ ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துருந்தேன். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் கத்திட்டே இருக்காங்க. இப்போ சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மசாலா நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டுங்க. அவங்க பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி தான். நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி மீதி பரோட்டா மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ மெலிசாக முடியுமோ நல்லா மெலிசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதனால கொஞ்சமாக வந்து வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு, எங்கேயே கருப்பு எள்ளு இருந்தாலும் எனக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் வந்து சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சமாக இப்படி ஊற்றி 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான குட்டி மினி பரோட்டா ரெடி. ஸோ இது வந்து கொட்டையும் சாப்பிட்ருவாங்க, உருளைக்கிழங்கு இல்லை காய் எது சேர்த்து வச்சாலும் அதோடு சாப்பிட்ருவாங்க, சப்பாத்தியும் இறங்கிடும். ஸோ இது கூட நம்ம வந்து கெச்சப் வைக்கணும். நம்ம வந்து பிளெயினாக விட்டாலுமே சாப்பிட்றது டவுட்டு, அது கூட சட்னி ஏதாச்சும் வச்சாலும் சாப்பிட்றது டவுட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் வந்து கெச்சப் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ கெச்சப்பில் டிப் பண்ணி மேடம் நல்லா சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நாளை பின்ன வந்து அது வந்து வளர்ந்து ஃபுல்லாக முத்தி எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணணும் நிற்கணும். நம்மளுக்கு டைம் இருக்கும் அந்த டைமில். ஆனால் நம்ம அதனால சரியே பண்ண முடியாது. அதனால டே டு டேயில் ஒரு ½ an hour ஆச்சு நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அது ஒரு சைடு ஹேர் பேக் போட்டு அதுக்கப்புறம் லன்ச் தான் செய்ய வந்தாச்சு. வெண்டைக்காய் சாப்பிடல உங்கள் வீட்டில் குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெண்டைக்காய் சாதம் டிஃபன் பாக்ஸ் காலையே வந்திருக்கும். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வெங்காயம், கொஞ்சமாக வெண்டைக்காய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் போட்டு கொஞ்சமாக வந்து பூண்டு தட்டி போட்டுருங்க. அது தோல் உரிச்சு தான் போட்டிருக்கேன். ஏன்னா தோலோடு போட்டு அது வாய்க்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக குழம்பு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா இதெல்லாம் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொஞ்சம் மசாலா நல்லா ஃப்ரை ஆனதும் 2 முட்டையை போட்டு சாதம் போட்டு கலாரிக்கோங்க. உங்கள் சாதத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி முட்டையை போட்டோன்னே சாதத்தை போட்டு நல்லா கலர்னிங்கன்னா சாதத்தோடு நல்லா கோட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு வந்து முட்டை ஸ்க்ரேம்பிள் தான் பண்ணி தான் பிடிக்கும்னா கொஞ்சம் ஸ்க்ரேம்பிள் ஆனோடனே சாதத்தை போட்டு கலரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துட்டா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. அவங்க அக்காவுக்கு இட்லி சாப்பிடு பாப்பா, டைம் ஆகிடுச்சு நீ கடகடன்னு சாப்பிட்னா அதுக்குள்ளே எனக்கு அக்கா தட்டு தான் வேணும் ஒரே காய்க்குள்ளே போடுறான்னா தலை ஃபுல்லாக பூசி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் இழுத்துட்டு போய் குளிக்க வைக்கிறதுக்கு வந்தேன். சரி இருடா கொஞ்சமாக லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்ட வந்துட்டேன். ஸோ வெண்டைக்காய் சாதம் கொஞ்சமாக மாம்பழம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அதை வச்சேன். சார் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கேட்க தான் வந்தாருன்னு பார்த்தா கொடுத்தா. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா புதினா சாதம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா வந்து செஞ்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெள்ளை முக்கலையும் பட்டாணியும் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு சைடு வந்து குக்கரில் விசில் போட்டாச்சு. புதினா சாதம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி ஒரு கை, புதினா ஒரு கை எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வந்து நல்லெண்ணெயோ இல்லை வந்து நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலோ யூஸ் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடலைக்கொட்டை, கொஞ்சமாக முந்திரி இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண அப்புறமா இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து அதோடு போட்டு நல்லா வந்து தண்ணி வத்துற வரைக்கும் சுண்ட விட்டுருங்க. நல்லா வந்து சுண்டிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்பறம் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் கீரை கூட வதக்கிட்டு இல்லை இந்த வல்லார கீரை அந்த மாதிரி வந்து தூதுவளை அந்த மாதிரியெல்லாம் வந்து சட்னி மாதிரி வதக்கிட்டு இது கூட நீங்கள் சாதத்தோடு கலந்து கொடுக்கலாம்.
அவ்வளோதான், சுடு சுடு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இப்போ இங்கே ஒரு கை வரத்தில் டேஸ்ட் பார்க்கறதுக்கு அது வேறு யாரும் இல்லை, நம்ம சார் தான். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்தா தான் லஞ்ச் பாக்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடுவோமா? கொஞ்சமாக வந்து புதினா சாதம், ஒரு கப்பில் வந்து சுண்டல், இன்னொரு கப்பில் வந்து காலையில் வந்து மாமியார் பப்பாயா வந்து சீவி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பேக் பண்ணியாச்சு. அப்புறம் மில்லட்ஸ் சிப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே போட்டு எல்லாமே வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அவருமே ஆஃபீஸ் போகிறதுனால அவருக்குமே ஓகே மம்மிஸ் வேர்ல்ட். இன்றைக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துருவோமா? இது வந்து வெந்தயக்கீரை வந்து இது மாதிரி வேரெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல பொடியை வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாதி தான் எடுத்துருக்கேன். அலசிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுட்டு கீரையை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்த உடனே கொஞ்சமாக இந்த மாதிரி தண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு சுத்தர் பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து வாயில் கடிப்படாமல் க்ளீனாக வந்து சாப்பிட்டு வருவாங்க. இல்லைனா வாயில் கடிப்பட்டுச்சுன்னா அப்படியே தான் ரிட்டன் வரும். இப்போ அதே கடாயை வந்து அலசிட்டு கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு, கொஞ்சம் சால்ட் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வந்து மடித்து பசஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஊற விட்டுருங்க. இப்போ வந்து அதே கடாயை அலசிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு அரை வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பல் போட்டு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா வாயில் வந்து பூண்டு, பச்சை மிளகா, காரம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு சைடு வதங்கிறதுக்குள்ளே ஒரு 7-8 பல் தக்காளி வந்து நல்லா வந்து இது மாதிரி ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சோளமாவு வந்து அரைச்சி வச்சுனா, இது வந்து தோசைக்கு தான் அரைச்சி வச்சுனா, இட்லி கூட நம்ம அரைக்கலாம். 1.5 கிளாஸ் வந்து சோளம், 1/2 கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம். ஒரு நாளைக்கு முன்னாடி காலையிலே ஊற வச்சு நைட் வந்து அரைச்சிச்சிங்கன்னா அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரெடி. அடுத்து வந்து ஒரு சைடு வந்து தக்காளி அப்பப்போ கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து செக் பண்ணி. இட்லி எப்பவுமே நல்லா வந்து ஒலை கொதிச்ச அப்புறமா தான் வந்து மூடி வச்சா தான் நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வரும். ஒரு சைடு வந்து சாம்பார் வந்து கடைஞ்சிட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்துக்கினேன் இட்லிக்காக. இது வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொத்தமல்லி போடாமல் இறக்கிக்கிட்டிங்கன்னா நைட்டு வரைக்குமே வந்து நல்லா கெடாமல் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி. இட்லி வந்து இப்படி விரலில் தண்ணி விட்டு எடுத்துட்டிங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து வந்து சப்பாத்தி நல்லா வந்து இந்த மாதிரி மெலிசாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கப் வச்சு கட் பண்ணி ரவுண்டாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டி மினி சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து தக்காளி சட்னி தான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து செஞ்சுருந்தேன். டொமேட்டோ கெச்சப் கொடுக்கலாம், ஆனால் வந்து டொமேட்டோ கெச்சப் எல்லா டைமே ஹெல்த்தியானது கிடையாது. ஏதோ ஒரு அவசரத்துக்கு வந்து கொடுக்கலாம். அதனால தான் வந்து வாயில் எதுவுமே கடிப்படாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஃபைனாக வந்து எல்லாமே சாப் பண்ணி வந்து சட்னியில் ஆட் பண்ணியிருக்கோம். சப்பாத்தி வந்து இந்த மாதிரி இறக்கும் போது லைட்டாக வந்து எண்ணெய் இல்லை நெய் வந்து ஊற்றி இறக்குனிங்கன்னா மதியம் நீங்கள் சாப்பிடும்போது கூட சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ லஞ்ச் பேக் பண்ணிவிடுவோமா? மேடம்க்கு வந்து சப்பாத்தியே வந்து பிடிக்காது. அதனால தான் வெரைட்டியாக வந்து வேறு ஆங்கிளில் வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். டெய்லி வந்து ரைஸ் கொடுக்குறதும் நல்லது கிடையாது இல்லையா, அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். இது கூட கீரையும் சேரும், டொமேட்டோ சட்னியில் இருக்கிற எல்லா பூண்டு சத்துமே சேரும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் அரிசியில் வந்து செய்யாமல் இந்த மாதிரி சோள மாவு, மில்லட்ஸில் இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி கொஞ்சம் தூங்க வைக்கிற மாதிரி பண்ணால் மட்டும் தான் கண்ட்ரோல்டாக இருக்கா. இல்லை எல்லா ஸ்பெக்ஸும் எல்லா பக்கமும் போய் இழுத்து போட்டுட்ருக்கான். ஃபைனலாக வந்து 2 பவர் கிளாஸு, ஒன்று வந்து ஸ்பெக்ஸ், ஒன்று வந்து கூலிங் கிளாஸோட வித் பவர் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் தலையோ ஓடல காலோ ஓடல, என்ன சமைக்கிறதுனே தெரில. ஏஞ்சிது 6:15. அடடா டைம் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வெந்தயக்கீரை அரை பண்ணிட்டு வச்சோம் இல்லையா, அந்த பாதி இது சரி இதை போட்டு நீ கடைஞ்சிடல, ஏன்னா அவருமே ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கீரையை போட்டுட்டு கருணக்கிழங்கு இருக்குது இல்லையா, இது ஒரு பக்கம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். நாள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி வந்து எல்லாரையும் பிடிச்சி கத்திக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் நான் சமைச்சிட்ருக்கேன், ஒரு பக்கம் கொஞ்சம் பாப்பா குளிப்பாட்டுற, தம்பி குளிப்பாட்டிடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இந்த பக்கம் கீரை வந்துருச்சு. கீரையை கடைஞ்சிட்டு கடகடன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா தான் பண்ணிட்டேன். ஸோ டக்குன்னு வந்து காலைல வந்து எதுவுமே இல்லை, தோசை மாவுலாம் இந்த சேமியா, அந்த உப்புமா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான வேலை. இந்த அவசரத்தில் இந்த வடகை ஒரு பக்கம் தொல்லை பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே போடாமல் நல்லா தான் போட்டால் வெளில இழுக்கும்போது வரவே மாட்டேது. கத்தியில் குத்தி அப்படி இப்படி பண்ணி எடுத்து கீரையை தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு. கருணக்கிழங்கு, உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி தம்பிக்கு ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. அவனுக்கு போட்டாலுமே அவங்க அக்காது வேணும்னு அதுக்கு அவங்க அப்பா பாடி கார்டாக உட்காந்து அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் அவர் குளிக்க போயிட்டார். பாப்பாக்கு என்ன பண்ணேன், கீரை குழம்பு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் விட்டு 2த்துலேயுமே வந்து பேக் பண்ணிட்டேன். இந்த முட்டை என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒன்று மட்டும் பேக் பண்ணேன். போட்டது அரை தட்டினா கூட அந்த அரையில் கொஞ்சமாக அரை மீத்தி வச்சா தான் என் பொண்ணுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த சாப்பாடாக இருந்தாலும். சரி ஒரு சைடு அப்பாவுக்கு பிள்ளைக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தால் நேற்று நைட் வந்து ஸ்லிப்பர் வந்து ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. சரி கொண்டு ஸ்லிப்பர் கடைக்கு போய்